ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆகுங்க. முதல் ப்ரோமோவில் வந்து ஹவுஸ்மேட்ஸ் நாமினேஷன் எல்லாருக்குமே வந்து பயங்கரமான மரண பயத்தை காட்டியிருக்காங்க விஜேஸ். ஸோ யார் வெளியில் போவாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு வந்துட்டார். எப்பவுமே வந்து கடைசியாக தான் கார்டு எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த முறை என்ன பண்ணுறாரா, ஃபஸ்ட்டு ஓப்பனிலே வந்து நம்ம நாமினேஷன் கார்டு எடுத்துகிட்டு வந்தார். யாரோ வெளில போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருக்காரு. இந்த நபர்ன்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்களே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே வந்து நம்ம வீடியோ பல பேர் சேரும். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போடாமல் பார்க்குறீங்க மாதிரி தான் பார்த்து போட்டு விட்ருங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம சபரியை எழுப்புறாரு. சபரி எழுப்பி சபரி ஒரு சேவ்டு, ஆனால் வந்து உங்ககிட்ட வந்து இன்னும் சில பேரிகேட்ஸ் எல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, சபரி வந்து இந்த லாஸ்ட் வீக் டாஸ்க் வந்து வேறு லெவலாக விளையாடிட்டாருங்க. ஏன்னா வந்து ஸோ சரியான ஒரு அட்வொகேட்டாக இருந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்காரு, வேலிடான பாயிண்ட்ஸு, நல்லா பேசினார். அவரோட சபரிக்கு வந்து பேச்சு திறமை அதிகமாக இருக்குது, அது சபரிக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒருத்தர் ஒரு டேலண்ட் இருக்குங்களா, அந்த டேலண்ட் சபரிக்கு வந்து பேச்சு திறமை வந்து அதிகமாக இருக்குன்னு அவர் நல்லாவே தெரியும். தெரிஞ்சுமே வந்து இந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ண மாட்டார். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் பிக் பாஸ்லேருந்து எல்லாம் வெளில போனாங்களா, அப்போ வந்து ஒருத்தரையே வந்து ஒரு கவுண்டர் கொடுத்து பயமாக கலாய்ச்சி செம்ம ஃபன்னாக கொண்டு போயிட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான கேள்விகளாக கேட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தார். அதே விஷயத்த வந்து இந்த வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கலாம். பட் கிட்டத்தட்ட அந்த 69 நாள் ஆயிடுச்சுங்க, 69 நாள் 68 நாள் ஆயிடுச்சு. ஆனாலுமே இன்னும் வந்து அவர் வந்து அதை இது கொண்டு வரல. லாஸ்ட் வீக் மட்டும்தான் வந்து ஸோ பேசுகிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம வந்து வேலிடாக கொஷின்ஸை கேட்கலாம், பயங்கரமாக பண்ணலாம், ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்டுற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கின்றது பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணுறாரு. சும்மா பர்ஃபெக்டாக பண்ணிட்டாரு. ஸோ அவர் என்ன சொல்ல, அதான் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை உடைக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் வந்து இந்த இவங்க கூட வந்து குரூப்பிசம் பண்ணாமல் தனியாக இண்டிவிஜுவலாக விளையாடினா நல்லாயிருக்கும். அந்த சில விஷயங்கள் ஆல்மோஸ்ட் மாற்றிக்கிட்டாரு, இன்னும் சில விஷயங்கள் வந்து மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. பட் சபரிக்கு வந்து அது எந்த விதத்தில் புரிஞ்சுக்கிறாருன்னு தெரில. நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவோம், பாராட்டிடுறேன், அது மட்டும் தெரியும். தவிர்த்து வந்து எதனால் பாராட்டினாங்க, எந்த விஷயத்தில் நம்ம வந்து மாறி இருக்கோன்றதை வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து எப்பவுமே டே பை டே வந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ அந்த கைத்தட்டில் வரும்போது என்ன விஷயம், ஸோ பாருக்கு இதெல்லாம் கரெக்டாக தெரியும். கைத்தட்டில் எதுக்கு வருது, என்ன விஷயத்துக்கு வருது, எல்லாமே ஓரளவுக்கு வந்து கேதர் பண்ணி சொல்லுவாங்க. அது மாதிரி சபரின்னு சொன்னால் நல்லா இருக்குன்றது வந்து இப்போ சாண்ட்ரா வெளிப்பிருக்குங்க. சாண்ட்ரா எந்த பக்கம் நியாயமாக இருக்கும் அந்த பக்கம் நீங்கள் நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு விஷயம்னா வந்து ஸோ நம்ம சாண்ட்ராவில் வந்து ஜட்ஜாக இருந்தாங்களே, ஜட்ஜாக இருந்துட்டு வந்து சில விஷயங்கள் வந்து பார்வதிக்கு ஃபேவராக பேசிகிட்டு இருந்தாங்க. பட் வந்து அது என்னன்னா, ஜட்ஜாக இருக்கும்போது நியாயமாக பேசணும், ஸோ கரெக்டாக பேசணும், என்ன இருக்கோ அந்த விஷயத்த பேசணும். அந்த ஒரு விஷயத்த வந்து சாண்ட்ரா வந்து மறைக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. சாண்ட்ரா மற்றும் கனி இருந்தாங்களா, ரெண்டு பேருமே ரொம்ப கான்வர்சேஷன் போயிடுச்சு. ரொம்ப நேரம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணும்போது பிக் பாஸை கடுப்பாயிட்டு, முடிப்பீங்களா இல்லையாடா, எப்போ தானே முடிப்பீங்கிற மாதிரி கேட்டார். பட் அது கேட்டுமே வந்து பிக் பாஸ் கிட்ட நிறைய எக்ஸ்கியூஸ் கேட்டாங்க. எக்ஸ்கியூஸ் கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து அது ஒரு விதமாக கொண்டு போயிட்டாங்க சாண்ட்ரா. ஸோ அவங்களோட கான்செப்ட் என்னென்னா, பாருக்கு வந்து ஃபுல்லாக ஃபேவரிசம் பண்ணணும், பாருக்கு சப்போர்ட் பண்ணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தாங்க. தவிர்த்து அவங்க வந்து அந்த கேஸை நடத்துகிறோம், நம்ம ஒரு ஜட்ஜாக இருக்கும், கரெக்டான ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணுன்ற கான்செப்டில் அவங்க இல்லை. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து ஜட்ஜாக போட்டிருந்தாங்க, இதில் அந்த ட்ரையாங்கிள் இதில் போட்டிருந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில, புரியல. ஓகே, பட் இந்த கோர்ட்டு கேஸில் வந்து அவங்க என்ன நடக்குது, என்னென்ன சொல்ல வராங்க, நீங்கள் கிளியராக கேட்குறீங்க, உங்களுக்கான வாதத்தை அவங்க வந்து கரெக்டாக கிளியராக கொடுக்குறோம். என்னென்னன்றதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்கலாம். அதை பாயிண்ட் அவுட் பண்ணாமல் பேசுனதால வந்து ஸோ அவங்க வந்து பார்வை தான் வந்து வின் பண்ணுன்றது ஏதோ ஒரு இதில் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கனி ஒரு பக்கமும் ஜட்ஜ்மெண்ட்டும், சாண்ட்ரா ஒரு பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்து என்ன பண்ணுறாரு, பிக் பாஸ் வந்து மக்கள் நீதிமன்றத்துக்கு அமைச்சிடுறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ இங்கே ரெண்டு பேர் சொல்கிறதுமே வந்து மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா ஓகே, மெர்ஜ் ஆகலை அப்படின்னா வந்து மக்கள் சொல்கிற தீர்ப்பு தான் வந்து கரெக்டான தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கேஸில் வந்து நம்ம பார்வை வந்து தோத்துட்டாங்க. ஸோ தோற்று முடித்தவொடனே என்ன பண்ணாங்கன்னா, கார்டன் ஏரியாவில் இந்த இதில் வெளில வந்துட்டாங்க. கோர்ட்டில் வெளில வந்தாங்கன்னா பார்வகிட்ட வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, சாண்ட்ரா பார்வ நீ எவ்வளோ ஜெயிப்ப நான் ட்ரை பண்ணேன், நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், என்னால் முடியல, சாரி இதெல்லாம் சொல்லுவேன். பாரு அசால்ட்டாக சொல்கிறேன், நான் ஜெயிக்கவே கூடாதுங்க, இந்த கேமில் நான் ஜெயிக்கணும்னு ஆசையே படல, கமருதி எனக்கு கூட இருந்தாலே போதும். அவன் வந்து அந்த ஆப்போசிட்டில் போயிட்டானா தேவையில்லாத வார்த்தைகள் விடுவான், தேவையில்லாத விஷயங்களெல்லாம் என்னை பற்றி சொல்லுவான், நிறைய விஷயம் நடந்திருக்கும், வேறு எல்லாம் நடந்திருக்கும் அப்படிலாம் வந்து நம்ம பார்வை சொல்லும்போது, சாண்ட்ரா அப்படியா நீ கூட ஜெயிக்கணும் தான் வெறித்தனமாக இருந்தேன், நான் நினச்சி தான் உனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணேன், நீ என்ன எப்படி சொல்கிற அப்படிமே சொல்லியிருந்தாங்க. பாரு எனக்கு ஜெயிக்கிறது பெரிய விஷயம், இது ஒரு விஷயமே கிடையாது, எனக்கு வந்து வெளியில் வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடும், அதனால் வந்து இது வேணான்ற மாதிரி வந்து பார்வை சொல்லியிருந்தாங்க. அப்போ சாண்ட்ராவோட மூஞ்சே வேறு மாதிரி மாறிச்சு. ஸோ சாண்ட்ரானா பார்வை சப்போர்ட் பண்ணுறோம், ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேசலாம், அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பாரு அப்படி கிடையாது, நீ என்ன சொன்னாலும் அவங்களுக்கு என்ன பாயிண்ட்டோ பிக் பாஸ் பற்றி கரெக்டாக தெரியும். அந்த விஷயத்த வந்து நம்ம சேதனை வந்து நியாயமாக விளையாடுங்க, ஜென்யூனாக இருங்கன்னு சொல்லியிருக்கோம். இது இன்னொரு விஷயம், சாண்ட்ரா என்ன பிரச்சனைனா, திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் பிரச்சனை இருக்குது. அது போய் உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் பேசினாங்கன்னா கிளியர் கட் ஆகிடும்.
பட் வந்து சாண்ட்ரா அதை பற்றி பேசாமலே வந்து ரொம்ப அவங்களுக்குள்ள வந்து உள்ளே வச்சுட்டு திவ்யா அப்படி திவ்யா அப்படி திவ்யா திவ்யா என்ன ஏமாத்துறேன் என்ன இது பண்ணுறேன் முதுகில் குத்துறேன் இதை பேசிட்டு அவங்களோட கேமே ரொம்ப ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அது கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். விஜேஎஸ் வந்து கமருதீனா கானா வினோத்தான் பயமாக வந்து இந்த கார்டு கையில் வச்சுட்டு இது பண்ணிட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ரொம்ப 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 மரண பயத்தை காட்டுற மாதிரி இருந்துச்சு. கமருதீன் போவாரா கானா வினோத் பேரா யார் பேர் சொல்ல போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரா இல்லை வந்து யார் சேவ்டுன்னு கேட்டிருந்தாலும் தெரியல. ஆனால் மக்கள் வந்து கோஷம் போட்டது ஃபுல்லாக கானா வினோத் தான் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை வந்து யார் நெக்ஸ்ட் சேவ்டுன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சபரி சேவ்டு சாண்ட்ரா சேவ்டு அதனால் வந்து கானா வினோத்தும் சேவ்டுன்னு சொல்லி மக்கள் கத்திருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம சேதனான்னு சொல்கிற கமருதீன் தான் சேவ்டுன்னு சொல்லிட்டாரு. ஸோ கமருதீன் வந்து நேற்று வந்து வச்சு செஞ்சதில் ரொம்ப கிளியர் கட்டாக புரிஞ்சிச்சு. நம்ம வந்து ரொம்ப பெரிய தவறு செய்கிறோம். நம்ம இந்த ஃபஸ்ட்டு செஞ்ச தவறுலாம் வேறு, இப்போ செய்கிற தவறுலாம் வேறு. ஸோ இந்த தவறு வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்குன்றது ரொம்ப கிளியர் கட்டாக தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து சண்டை போட்டார், கத்திட்டு இருந்தார், இது பண்ணார், முறைச்சார், எல்லாமே ஓகே. அது வந்து ஒரு பர்சனாக பண்ணுற தப்பு கிடையாதுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ நம்ம டோட்டலாக நம்ம கேமே ஸ்பாயில் ஆகுது. ஒரு இது மாதிரி கேம் விளையாடக்கூடாதுன்ற மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு கன்க்ளூஷன் வந்த மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்ம கமருதீன் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கோடு போட்டு தான் இருக்கார். ஸோ இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாதுன்னு தான் இருந்தார். நேற்று கூட வந்து வினோத் அமித் கமருதீன்லாம் பேசும்போது அவர் வந்து இல்லை இங்கே நடக்கிறது வேறு, பட் வெளியில் வேறு. கானா வினோத் அமித்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது வேறு அது வேறு. இங்கே வந்து எவ்வளோ க்ளோஸான இருக்கலாம், வீட்டில் மேரேஜ் இதெல்லாம் செட் ஆகுமான்னு தெரியல மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பயும் அவர் வந்து ஓகே தான் சொன்னார். அதுக்கு முன்னாடி வந்து பார்வதியோட ஒரு வாரம் பேசாதுன்னு சொன்னப்பையும் ஓகே தான் சொல்லியிருந்தாரு. நேற்று மைக்கை கழட்டி சொன்னால் ஃபஸ்ட்டு கழட்டி வச்சிட்டாரு. அவர் வந்து ஒரு கரெக்டான ஒரு இதெல்லாம் இருக்காரு. அந்த பார்வை தான் வந்து அவர் விடவே மாட்டுறாங்க. நீ எப்படி என் கூட ஒரு வாரம் பேசாமல் இருப்ப, நீ எப்படி கேம் முடிகிறவரையும் பேசாமல் இருப்ப, என்னால் முடியாது அது இதுன்னு பயமாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கமருதீன் எனக்கு தெரிஞ்சு வந்து பேசாமல் இருக்கிறது அவருக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து கானா வினோத் நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு புரியுதா, நான் என்ன சொல்ல வரேன் தெரியுதா அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தார். நம்ம கானா வினோத்னா தெரியுது நான் சரி நான் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா கானா வினோத் உங்களுக்கான நேம் ஸ்பாயில் ஆகுது, உங்களுக்கான ஒரு இமேஜ் ஸ்பாயில் ஆகுது, உங்களுக்கான கேம் ஸ்பாயில் ஆகுது. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் மாற்றிக்கணுன்றது நேற்றே வந்து கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு. அதுலேயே வந்து கானா வினோத் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்குமே வந்து கடைசியாக சேவ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ கமருதீனுக்கு அப்புறம் கானா வினோத் சேவ் பண்ண மாதிரி இருக்குது. நான் கானா வினோத்தில் அவ்வளோ சீக்கிரமாக வெளியில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஸோ மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. இதுதான் வந்து உண்மை. ஸோ சேதனுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில. அவரெல்லாம் வெளில அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. ஏன்னா மொக்கையான ஆளுங்களும் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. அதை தவிர்த்து வந்து கானா வினோத் வந்து இதுக்கு மேலே கேம் நல்லா விளையாடினா சூப்பராக இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். மக்களே வந்து யார் வெளியில் போவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கடைசியாக இருக்கிறது ரெண்டே பேர் தான் இருக்காங்க, வியானா எஃப்ஜே தான் இருக்காங்க. ஸோ முதல்ல விக்ரம் கேட்கும்போது விக்ரம் என்ன சொல்கிறாரு, வியானான்னு சொல்லிட்டாரு. ஸோ வியானா வந்து அவர் விக்ரம் வந்து ஓரளவு கெஸ்ஸிங் இருக்குது. வியானா வந்து இந்த கேம் கிடையாது, எதுவும் ப்ளே பண்ணலை, என் கூட க்ளோஸாக இருக்கிறதுக்கால வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க, அவருக்கே தெரியும். ஏன்னா வந்து விக்ரம் பார்வதி அம்மா வந்து ஒரு 2-3 பேர் வந்து கேம் பற்றி தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதனால் வந்து அவர் வந்து வியானா போடுற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி அவர் தெரிஞ்சுட்டாரு. ஸோ எஃப்ஜே வந்து நிறைய கொஞ்சம் டேலண்ட்டை ஷோ பண்ணியிருக்காரு, நல்லா ப்ளே பண்ணுவார். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து சாண்ட்ரா சொன்னான்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா வந்து எஃப்ஜேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. நம்ம பாரு கூட எஃப்ஜே சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ பாருக்கு வந்து கம்பல்சரி இந்த எஃப்ஜே போகணும். ஸோ எஃப்ஜேக்கு வந்து சபரி கூட பார்வதி சண்டை போட்டாங்க, கனி கூட சண்டை போட்டாங்க, எல்லாரும் கூட சண்டை போட்டாங்க. பட் அவங்க கூட எல்லாம் வந்து மெர்ஜ் ஆகிட்டாங்க. பட் எஃப்ஜே கூட தான் ஸ்டார்டிங்கில் சண்டை போட்டு இது வரைக்கும் மெர்ஜ் ஆக முடியல. அவங்களே சொல்லிட்டாங்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, அவங்க கூட ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தா ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்க அப்படின்ட்டு. என்ன கான்செப்ட்னா 2 பேருமே ஒரே மைண்ட் செட்டில் இருக்காங்க. நீ ஜாலியாக பேசும்போது ஜாலியாக பேசு, சண்டை போடும்போது சண்டை போட்டுக்கலான்ற மாதிரி ஈக்குவலாக இருக்காங்க. அதே மாதிரி பார்வதி பண்ணுற ஆக்டிவிட்டிலே வந்து நம்ம எஃப்ஜே பண்ணிட்டு நேற்று கூட வந்து கமருதீன் பார்வதி ஃபேமிலியை பற்றி சொன்னாங்களா, அந்த சண்டையிலலாம் ஓகே அப்படியே ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தாரு. இதே தான் பார்வதி பண்ணிகிட்டு இருப்பாங்க. எஃப்ஜே அதை கண்டுபிடிச்சதால வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து மெர்ஜ் ஆகலை. அப்போ அந்த வார்டன் கேஸில் வந்து சுத்தமாக வந்து எஃப்ஜே பண்ண வேலையை வந்து பார்வதியில் அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ எஃப்ஜே போயிட்டானா அவங்கள வந்து யாருமே ஹெவி காம்படிட்டர் கிடையாது. மற்ற எல்லாருமே வந்து நார்மலாக பேசியே சால்வ் பண்ணுறாங்க. ஸோ எஃப்ஜே மட்டும்தான் அவங்க அவ்வளோலாம் சால்வே பண்ண முடியல. அதுதான் வந்து உண்மை. ஸோ அதனால் வந்து பார்வதி வந்து எஃப்ஜே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களை யார் போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ண. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.